Hello everyone, I am Atiti Gopu. My love, Hello guys, I'm Abhinaya. all for you. The moon and the stars shine on you. Hello everyone, I am Atiti Gopu, a second year medical student studying at Panjotton University. Hello guys, I'm Abhinaya. Hello, I'm Devisha. Hi, I'm Abhishri. Hi, I'm Jayashree. Hi, I'm Bevelin. Hi, I'm Shivani. Hi, I'm Manoj. Hi, I'm Pranav. Hello, I'm Abhinav. Hi, I am Hariyan. காலேஜ் என்வாயர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? காலேஜ் என்விரான்மெண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்குது. இங்கே வந்து வியட்நாமீஸ் பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அதனால் சுற்றி பார்த்தாலே ஃபுல்லாக ஸ்மைலிங் ஃபேஸஸ் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். லைப்ரரி அதெல்லாம். காலேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்? Library. I didn't went any one time also. That's why I never used it. ஆனால் படிக்கிறதுக்கு போகிறாங்கன்னா எக்ஸாம் முன்னாடி தான் போகிறேன். லைப்ரரி போகிறாங்கன்னா இட் வில் பி குட் வைப். பிஃபோர் ஐ நெவர் யூஸ்ட் மோர் லைப்ரரி, பட் இஃப் எக்ஸாம் கம்ஸ் மீன்ஸ் ஐ வில் கோ டு லைப்ரரி. இட்ஸ் அ பெஸ்ட் ஸ்பாட் டு ஸ்டடி. உங்களுக்கு பிளேஸ் பிடிச்சிருக்கா? இந்த அடாப்டிங் எப்படி இருக்கு? இங்க இந்தியன் என்வரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் எல்லாமே இந்தியன் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அடாப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்க எப்போ மழை வரும்னே தெரியாது. நல்லா வெயில் இருக்கும், திடீர்னு மழை வரும். இங்க நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஸோ வி கேன் எக்ஸ்ப்ளோர். அண்ட் தனாங் இஸ் அ நைட் சிட்டி. நைட்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கு. அண்ட் இங்க நிறைய பீச்சஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா நல்லா வெளியில போயிட்டு வைப் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான். தனாங்ல நீங்க விசிட் பண்ண பிளேசஸ்லாம் என்ன? ஸோ தனாங்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐரால இருந்து மார்பிள் மவுண்டெயின் கூட்டிட்டு போனாங்க, அண்ட் ஹோயான் கூட்டிட்டு போனாங்க, சாண்ட்ரா மார்க்கெட், அண்ட் தென் இங்க லாட்டே மார்ட் நல்லா இருக்கும். அங்க பவுலிங் விளையாடுவோம் அண்ட் ஷாப் பண்றதுக்கு எல்லாமே இருக்கும். அண்ட் வி ஹாவ் மைக்கே பீச், டான்ட்ரா பீச், அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு. அண்ட் பானா ஹில்ஸ் அதுவும் இருக்கு. அங்க நிறைய பிளேஸ் இருக்கும் சுத்தி பார்க்க. இங்க நீங்க மோஸ்டா சாப்பிடுற ஃபுட் என்ன? வியட்நாமீஸ் ஓகேவா எல்லாத்துக்கும்? இங்க அதிகமா நாங்க சாப்பிடுறதுன்னா வந்துட்டு பன்மி சொல்லலாம். அது வந்து நம்ம ஃபுட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சிமிலரா இருக்கு. பிகாஸ் ஆம்லெட், வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே இருக்கு. அண்ட் வந்துட்டு மைலோ அது எல்லாமே அதிகமா பிடிக்கும். இங்க நீங்க நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்க நிறையவே இருக்கு. லைக் மாமா மசாலா, போஜன், அந்த மாதிரி நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்க இருக்கு. எல்லாமே கொஞ்சம் நியர்பை ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ளதான் இருக்கு. நீங்க அங்க போய் சாப்பிடுற ஃபுட் எப்படி இருக்கும்? ஃபுட் வந்து இந்தியன் டேஸ்ட்டுக்கு வராது, பட் ஓகே. சண்டே பிரியாணி போடுறாங்க. அது சிக்கன் மோஸ்ட்லி சிக்கன் தான் போடுவாங்க. சிக்கன் ஃப்ரை இருக்கும். கரெக்டா அளவா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஹோம் சிக் ஆகுமா நிறைய வாட்டி? எனக்கானது இல்லை. யாருக்கு அவரா அவங்க கொடுக்க யாருக்கு ஹோம் சிக்கு இது போல கொடுத்துருவோமா? ஹோம் சிக் நிறையவே இருக்கு. ஏன்னா இங்க வந்ததுல இருந்து நான் மிஸ் பண்ற ஒரே பர்சன் தான் என் தம்பி மட்டும்தான். ஏன்னா நான் ஃபுல் டைம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் எல்லா விஷயத்துலையும். இங்க கொஞ்சம் அது ஹோம் சிக் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க? வீடியோ கால். நிறைய ஆப்ஷன் ஆகும். ஸோ வியட்நாம்ல வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் சீப்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வாங்குனீங்களா? ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்கு ஆக்சுவலி. ஸ்ட்ரீட் பேர் ஹாம்னிகின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரீட் பேரு ஹாம்னிகி ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்ஸாகவே ஷாப்ஸ் தான். ஸோ நீங்க இங்க என்ன வாங்குனீங்க? அந்த ஐபேடும் எவ்வளோக்குள்ள வந்துச்சு? இங்கே வாங்கினா கரெக்டாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. 3 to 4K கம்மியாக இருந்துச்சு. நானும் ஐபேட் தான் வாங்கினேன். லைக் 31,000 அரௌண்ட் வந்துச்சு. நம்ம ஊரை விட ஒரு 4K கம்மியாச்சு. ஆனா எலக்ட்ரானிக்ஸ் தவிர மற்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸியா தான் இருக்கு. க்ரோசரிஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு இந்தியா மாதிரியே தான் இருக்கு. ஆனா க்ரோசரிஸ்லாம் கண்டிப்பா இங்க காஸ்ட்லியா இருக்கு நம்ம ஊரை விட. ஸ்நாக்ஸ் வந்துட்டு இந்தியா அளவுக்கு விதவிதமா நல்ல ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்கிறது இல்ல.
இங்க நிறைய நான்வெஜ் ஃபிளேவர்ஸ்ல தான் ஸ்நாக்ஸ் கிடைக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியா தான் பெட்டர். ஸ்டேஷனரி ஆல்சோ இட் இஸ் காஸ்ட்லி ஹியர். சீனியர் அக்கா